Friends, welcome to Shares Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏப்ரல் 16 துணை வேந்தர்கள் கூட்டம் முதல்வர் தலைமையில் முதல் முறையாக நடைபெறுகிறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவரைக்கும் யூனிவர்சிட்டிஸுடைய வைஸ் சான்சலர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா கவர்னர். இது ரிலேட்டடான ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆளுநர் வந்து இதுக்கு ஒப்புதல் அளிக்கணுங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிஸோடைய வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கிறது யார் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த துணை வேந்தர்கள் கூட்டம் நடைபெற போகுது. ஸோ பல்கலைக்கழக வேந்தர் யார் பார்த்திங்கன்னா இனி முதல் சீஃப் மினிஸ்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு, மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு பரிசீலனை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஆர்டிகிள் 201 பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு மசோதாவை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணி அதை வந்து கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. அந்த மசோதாவை வந்து கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது ஜனாதிபதிக்கு சில அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஆர்டிகிள் 201. அதாவது மசோதாக்களை வந்து ஆளுநர் ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது அதற்கான அதிகாரத்தை வந்து ஆர்டிகிள் 201 சொல்லியிருக்காங்க. அந்த பில்லை வந்து ஜனாதிபதி சைன் பண்ணிக்கலாம், வித்ஹோல்டு பண்ணிக்கலாம், ஆர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது திரும்பவும் அந்த மசோதாவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்பிட்டு திரும்ப ஆளுநர் அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஜனாதிபதிக்கு அது கையெழுத்து போடலாம், போடாமலும் இருக்கலாம். அதற்கான காலக்கெடு எதுவுமே குறிப்பிடப்படலை. பட் ரீசன்ட்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மசோதாவை வந்து ஆளுநர் ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது அந்த மசோதாவை 3 மாதத்துக்குள்ளாடி அந்த முடிவு எடுக்கணுங்கிறத வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஒரு மறுபரிசீலனையை வந்து மத்திய அரசு தாக்கல் பண்ண போகிறாங்க. இதை பற்றி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இதில் மாநில தகவல் ஆணையர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் இதை வந்து 2005 கொண்டு வந்தாங்க. ஸோ 2005 கொண்டு வரும்போது இதில் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருந்தாங்க. அவருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருந்தாங்க. ஒரு சீஃப் ப்ளஸ் 2 ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருந்தாங்க. டோட்டல் 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க. பட் 2008 வந்து பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஸை வந்து 2லேருந்து 6 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 2 ஃபேக்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. அண்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 பிரகாரம் தான் இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. தென் அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரை பற்றியும் இதில் கொடுத்துருக்காங்க. இவருடைய பிறந்த ஆண்டு வந்து 1930, இவர் மறைந்த ஆண்டு வந்து 1959. ஸோ 1930 சொல்லும்போது பார்த்திங்கன்னா 13/4/1930. 1959 வந்து 8/10/1959. ஸோ இவர் பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை வட்டம். இந்த இடத்துல அவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. தமிழ் புத்தாண்டு ஆளுநர் தலைவர்கள் வாழ்த்து. ஸோ தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதனால் பார்த்திங்கன்னா இந்த டேயில் தான் வந்து தமிழ் மந்தோடைய, அதாவது தமிழ் கேலண்டருடைய ஃபஸ்ட் மந்த் சித்திரை 1 தான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14. தமிழ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து லூனி சோலார் கேலண்டர்னு சொல்லுவாங்க. லூனி சோலார் கேலண்டர். இதில் வந்து மூன் அண்டு சன்னுடைய எலிமெண்ட்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதனால தான் இதை வந்து லூனி சோலார் கேலண்டர்னு சொல்லுவாங்க. சில கேலண்டர் வந்து சன்னோட எலிமெண்ட்ஸை மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. சில கேலண்டரில் வந்து மூனோட எலிமெண்ட்ஸ் மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. பட் தமிழ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ லூனி சோலார் கேலண்டர். பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், மசோதாக்கள் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீதித்துறையின் அத்துமீறல். இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 1 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும், குரூப் 2 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும், யூபிஎஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேர்டெல்லாம் கேட்பாங்க. இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ஓவர் ரீச். இந்த ஓவர் ரீச் இதோட மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா,
நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் நீதி வழங்குறது மட்டும்தான் நீதித்துறையோட வேலை. அண்ட் அதே மாதிரி லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் அண்ட் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஏற்றுறது தான் அவங்களோட வேலை. பட் தற்போது நீதித்துறை என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, பார்லிமெண்ட்டோடையும் லெஜிஸ்லேச்சருடைய வேலையை வந்து அவங்க பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய வேலையை மட்டும் பார்க்காம, நீதித்துறையோடைய வேலையை மட்டும் பார்க்காம, பார்லிமெண்ட் அண்டு லெஜிஸ்லேச்சருடைய வேலையும் சேர்த்து பார்க்கும்போது அது அவங்களுடைய ஓவர் ரீச் ஆகுது. தேவையில்லாமல் அவங்களுடைய ஜுடிஸ்டிக்ஷன் மட்டும் பார்க்காம வேறு அத்தாரிட்டியோடைய ஜுடிஸ்டிக்ஷனையும் சேர்த்து பார்க்கறதுனால தான் இந்த டேர்மை சொல்கிறாங்க. ஸோ நீதித்துறையின் அத்துமீறல், பார்லிமெண்ட்டோடைய வேலையும் சேர்த்து பார்க்கறதுனால தான் இது அத்துமீறல் சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கோங்க. தென் பிபி மண்டல் கனவை நிறைவேற்ற போராடுவோம். மண்டல் கமிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. மண்டல் கமிஷன் வந்து 1979 கொண்டு வந்தாங்க. இதை வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் சொல்லுவாங்க. சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் சொல்லுவாங்க. 1979 கொண்டு வந்தாங்க. இந்த கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருந்தாங்க ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸஸ். இந்த மண்டல் கமிஷனை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது யாரை பார்த்திங்கன்னா விபி சிங் 1990 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. பார்த்துக்கோங்க. தென் ட்ரோன்களை நொடியில் அளிக்கும் லேசர் ஆயுத அமைப்பு வெற்றிகரமாக சோதனை. எந்த இடத்துல சோதனை பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா கர்னூல், இந்த பிளேஸை பார்த்துக்கோங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா MK2A. அம்பேத்கருடைய 135வது பிறந்த தினம். அம்பேத்கர் பிறந்த வருடம் வந்து 1891 ஏப்ரல் 14. அவர் மறைந்த வருடம் 1956 டிசம்பர் 6. அவர் பிறந்த இடம், இந்த இடம் பார்த்திங்கன்னா MHOW. இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த சென்ட்ரல் ப்ராவின்சஸ், தற்போது இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ். பார்த்துக்கோங்க, மகாராஷ்டிரா கிடையாது. என்கிற பிளேஸ் வந்து தற்போது மத்திய பிரதேஷ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. தென் வக்கப் திருத்த சட்டத்திற்கு எதிரான முர்ஷிதாபாத் வன்முறை. இது ஒரு வன்முறை நடந்திருக்கு. வக்கஃப் இதோடைய மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா, முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து சேரிட்டபிள் பர்பஸ்க்காக கொடுக்கறது தான். சேரிட்டபிள் பர்பஸுக்காக டெடிகேஷன் பண்ணுறது தான் வக்கஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வக்கஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த வக்கஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ரிலீஜியஸ் பர்பஸுக்காக பயன்படுத்தலாம், எஜுகேஷனுக்காக பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி சேரிட்டபிள் பர்பஸுக்காக பயன்படுத்தலாம். இதை இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லப்போனால், முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை சேரிட்டபிள் பர்பஸ்க்காக கொடுக்கும்போது அதுதான் வக்கஃப்னு சொல்லுவாங்க. அதை கடவுளுக்கு கொடுக்கறது தான் நினச்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த லேண்ட் பிலாங்ஸ் டு தி காடுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு பிலாங்ஸ் டு பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பிலாங்ஸ் டு. ஸோ அதனால அதை வக்கஃப்னு சொல்லுவாங்க. தென் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் அல்கராஸ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க.